அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பியை பேசுகிறேன். இந்த சேனலோட மிக மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் ஆங்கில புலமை அப்படிங்கிற இந்த மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ அதுக்குரிய முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவும் அதோடைய பங்கு ஆற்றும். அது சம்மந்தமாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் இது 6வது வீடியோ இந்த சீரீஸில். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸில் மொத்தம் 20 வீடியோ வரப்போகுது. 12 ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்னு, 8 பேசிவ் வாய்ஸில் எப்படி அமைக்கிறதுன்னு, 12 8 20. இந்த 20ல் ஆல்ரெடி 5 முடிச்சிட்டோம். 6வது டென்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பாஸ்ட் கண்டினியூஸ், இறந்த காலத்தில் தொடராக நடக்கிற ஒரு விஷயம். இது நான் இப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் கம்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி 5 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வீடியோ நம்பர் 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் நம்ம பார்த்தது ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு பார்த்தோம். எகெயின் ரைட்டுங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் அந்த 7 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அதை வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அங்கே ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போட்டோம். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக வர்றதுக்கு ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். பாஸ்ட்டில் ஒரு இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லை, நான் தமிழில் இங்கிலீஷ்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் ஆர் ஐ வாஸ் சீயிங் எ மூவி. பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் தொடர்ந்து நடக்குது, ஆனால் பாஸ்ட்டில் நடந்தது. அதேமாதிரி ஐ வாஸ் சீயிங் எ மூவின்னா பாருங்கள், இப்போ ஐ வாஸ் சீயிங் எ மூவினா நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன். லுக் அட் தட், எழுதி கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன். இது எப்படி ஆங்கிலத்தில் வருதுன்னா ஐ வாஸ் ரைட்டிங். இப்போ வாஸ்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்குறோம். இந்த வாஸுங்கிறது உதவி வினைச்சொல். வாஸுங்கிறது உதவி வினைச்சொல். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் 4-5 வீடியோ பார்த்துட்டீங்க. இதில் ரைட்டிங்கிறது முதன்மை வினைச்சொல், முக்கிய வினைச்சொல். இப்போ ஐ வாஸ் ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் சீயிங்னா நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ரைட்டு சீயை தவிர எந்த வேர்பு வேணாலும் நீங்கள் போடலாம். வேர்பு வினைச்சொல்லாக இருக்கணும், நீங்கள் போடலாம். ஐ வாஸ் ஈட்டிங்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னா நான் தூங்கி கொண்டிருந்தேன். எந்த மாதிரி வேர்பு வேணாலும் உங்களுக்கு போட தெரியும். அது முன்னாடியே நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். சேம் வே ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், அந்த 7 வார்த்தைகள் போயிடலாமா? அந்த 7 வார்த்தைகள் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், வி வேர் ரைட்டிங் எ லெட்டர். பாருங்கள், இந்த வாஸ் வேற மாறுது. ஸ்க்ரீனில் பாருங்கள், வாஸ் வேற மாதிரி இருக்கும். வீன்னு மாற்றுறப்ப ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், நான் எழுதி கொண்டிருந்தேன். வி வேர் ரைட்டிங் எ லெட்டர், நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். நாங்கள்னு வர்றப்ப, கொண்டிருந்தோம்னு தமிழில் மாறுறப்ப இங்கே வாஸ் வேற மாறுது. யூ வேர் ரைட்டிங் எ லெட்டர், நீ எழுதி கொண்டிருந்தா யூ வேர் ரைட்டிங் எ லெட்டர், நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள். அதே பேட்டர்ன் தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஹி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஐ வாஸ் மாதிரி ஹீக்கு வாஸ் தான் வருது. ஹி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், அவன் எழுதி கொண்டிருந்தான். ஷி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், அவள் எழுதி கொண்டிருந்தாள். இட் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், அது எழுதி கொண்டிருந்தது. தே வேர் ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஐ வாஸ், வி வேர், யூ வேர், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், தே வேர். ரமேஷ் வாஸ், ரமேஷ் அண்டு மகேஷ் வேர். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வாஸ்னா இருந்தது, ரைட்? வேர்னா இருந்தன. வாஸ் இருந்தது, வேர்னா இருந்தன. நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தைகள்லாம். அந்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆம் இருந்தது, இங்கே பார்த்தா ஐ ஆம் இங்கே ஐ வாஸாக மாறுது. ஆம் இருக்கின்றன, இருக்கிறேன் அப்படின்னு. இங்கே இருந்தேன். அப்போ ஆமாக இருக்கட்டும், ஈஸாக இருக்கட்டும், ஆராக இருக்கட்டும், வாஸாக இருக்கட்டும், வேராக இருக்கட்டும், இல்லை நம்ம பிரித்து டூவாக இருக்கட்டும், டிட்டாக இருக்கட்டும், ஹேவாக இருக்கட்டும், ஹேஸாக இருக்கட்டும், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பொருள் படுது. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். பட் குழம்பவே வேண்டாம். இருக்குது, இருக்கின்றன, இருந்தது, இருந்தன, இப்படி தான் வரப்போகுது. இருப்பன, இருக்க போகுது, இப்படி தான் வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். ஸோ அகெயின் இந்த முதல் வகையில் ஐ வாஸ் ரைட்டிங், we were writing, you were writing, he was writing, she was writing, it was writing, they were writing. நம்ம அடுத்த வகைக்கு இந்த 6வது வீடியோவில் அடுத்த வகையிலே போயிடலாம். ரொம்ப சிம்பிள். வாஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால எதையும் இங்கே பிரிக்கலாம் வேணாம். மொத்தமே 3 வகை தான் இருக்க போது. வாஸ் ரைட்டிங் நடுவில் நாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா எதிர்மறையாக மாறும். அவன் எழுதிட்டு இருந்தான், அவன் எழுதிட்டு இருக்கல, அவன் எழுதிட்டு இல்லை,
நீ எழுதிக்கிட்டு இல்லை, ரொம்ப சிம்பிள். அவன் படம் பார்த்துக்கிட்டு இல்லை, அவன் அவ்வளோதான். he was writing, he was seeing. அதுக்கு பதில் he was not writing, he was not seeing. வாஸுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் நாட் போட போகிறீங்க. ரொம்ப சிம்பிள், எதிர்மறையாக வந்துடும். இந்த வாஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக மாறுது பாருங்கள். அப்படியே அந்த ரைட்டிங் வந்து அப்படியே இருக்கும், வாஸ் அப்படியே இருக்கும், நாட் மட்டும் போகிறீங்க. I was not writing, we were not writing, you were not writing, you were not writing. He was not writing, she was not writing, it was not writing, they were not writing. Ramesh was not writing. இங்கே பாருங்கள், Ramesh and Mahesh were not writing. So Rani was not writing, Batma was not writing. Rani and Batma were not writing. இப்போ ப்ளூரல்னு சொல்கிற பன்மைன்னு வர்றப்ப வேர் வருது, சிங்குலர்னு சொல்கிற ஒருமைங்கிறப்ப வாஸ் வருது, ரைட். குறிப்பாக ஹீ ஷீ இட்டுக்கு வாஸ் நாட் ரைட்டிங், தேர் வந்து வேர் நாட் ரைட்டிங். இப்போ மூணாவது முறைக்கு வந்துடுவோம். எகெயின் இந்த மீனிங்கை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாஸ் ஐ ரைட்டிங், ஐ வாஸ் ரைட்டிங்க்கு என்ன சொன்னீங்க? நான் எழுதி கொண்டிருந்தேன். வாஸ் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருந்தேனா? பாருங்கள், அது மட்டும் மறந்து பாருங்கள். இந்த வாசை வெளில எடுத்துகிட்டு நீங்கள் கேள்வியாக போடுறீங்க. வாஸ் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருந்தேனா? வேர் வி ரைட்டிங், பாருங்கள், வேர் வருது, வீக்கு. நாங்கள் எழுதிக்கிட்டு இருந்தோமா? வேர் யூ ரைட்டிங், நீ எழுதிக்கிட்டு இருந்தியா? வேர் யூ ரைட்டிங், நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்களா? வாஸ் இ ரைட்டிங், அவன் எழுதிக்கிட்டு இருந்தானா? வாஸ் இ ரைட்டிங், அவன் எழுதிக்கிட்டு இருந்தாளா? வாஸ் இட் ரைட்டிங், அது எழுதிக்கிட்டு இருந்ததா? மரியாதை இல்லாமல் சொல்லுவோம் இல்லைங்களா, இட்டுக்கு மரியாதை இல்லாமல் சொல்லுவோம் இல்லைங்களா, வாஸ் இட் ரைட்டிங். அது போயிட்டுருக்கு, அது வந்துட்டுருக்குன்னு. வேர் தேர் ரைட்டிங், அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்களா? சேம் வே, ரொம்ப சிம்பிளாக. வாஸ் ஐ சீயிங், நான் பார்த்துட்டு இருந்தேனா? உனக்கு தெரியுமா நான் பார்த்துட்டு இருந்தேனா? வேர் வி சீயிங், வேர் வி சீயிங், நாங்கள் பார்த்துட்டு இருந்தோமா? வேர் யூ சீயிங், நீ பார்த்துட்டு இருந்தியா? வேர் யூ சீயிங், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா? வாஸ் ஹி சீயிங், அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானா? வாஸ் ஷீ சீயிங், அவள் பார்த்துக்கிட்டு இருந்தாளா? வாஸ் இட் சீயிங், அது பார்த்துக்கிட்டு இருந்ததா? வேர் தேர் சீயிங், அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்களா? வேர் பாருங்கள், வேர் ரமேஷ் அண்ட் மகேஷ் சீயிங், ரமேஷும் மகேஷும் பார்த்துட்டு இருந்தாங்களா? வாஸ் ரமேஷ் சீயிங், ரமேஷ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? பாருங்கள், திருப்பி இதே தான் வருது. எகெயின் உங்களால் ஒருமை பன்மையால் கொண்டு வர முடியும். இதுதான் மூணாவது வகை கேள்வியாக நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். ஐ வாஸ் சீயிங், வாஸ் ஐ சீயிங், ஐ வாஸ்ன்ட் சீயிங், ஐ வாஸ் நாட் சீயிங், ரைட். ஹி வாஸ் சீயிங், ஹி வாஸ் நாட் சீயிங், வாஸ் ஷி சீயிங். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவரையிலும் நம்ம வந்து 6 வாக்கிய அமைப்பு பார்த்துருக்கோம். இதுதான் 6வது வாக்கிய அமைப்பு. இது நான் முன்னாடி சொல்கிறது மாதிரி தான். இந்த 6 வாக்கியத்தில் இதுவரையிலும் நீங்கள் படித்ததில் வாக்கிய அமைப்பில் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஏன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப 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 முக்கியமான பகுதி இலக்கணத்தில். ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஃபஸ்ட்டே எடுக்கிறேன் பாருங்கள் இலக்கணத்தில். அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இது வந்து வேர்புங்கிற வினைச்சொல்லை மையமாக வச்சு வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒன்று கற்றுக்க எனக்கு ஷுவராக தெரியும். நீங்கள் முதல் வாக்கிய அமைப்பு கம்பேர் பண்ணுறப்ப 6வது வாக்கிய அமைப்பு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது 6வது வாக்கிய அமைப்பு. இது டெஃபினட்டாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் பண்ணுங்கள். கட்டாயமாக என்ன டவுட் இருந்தாலும் சில்லி டவுட்னு எதுவுமே கிடையாது, முட்டாள்தனமான கேள்வினே கிடையாது. கேள்வி வச்சுக்கிட்டு கேள்வியே கேட்காம இருந்தால் தான் முட்டாள்தனம். அதனால் நீங்கள் கட்டாயமாக கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். எகெயின் கமெண்ட்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எகெயின் கிட்டத்தட்ட பாருங்கள், பாதி முடிச்சிட்டோங்க. 12 செய்வினையில் 6 முடிச்சிட்டோம். பாதி தான் இன்னும் இருக்குது. பாதி கிணறு தாண்டிட்டோம். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். எந்த வகையில் வேணாலும் நான் வந்து உதவியாக இருக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் தயாராக இருக்கேன். கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸ் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் 7வது வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானை கட்டாயமாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ 7வது வீடியோவில் சந்திப்போம்.